நம்ம ஒரு ஆசை அப்படிங்கிறது நிறைவேறாத ஒரு விஷயத்த இந்த ஜென்மத்துல அதை சார்ந்தே நமக்கு ஒரு ஏக்கத்தையும் ஒரு தூண்டுதலையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் ராகு. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். இப்போ போன ஜென்மத்துல நம்ம நிறைய படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்போம். மேபி அந்த விஷயம் நமக்கு நடக்காம இருந்திருக்கும். இப்போ இந்த பிறவியில அதை சார்ந்த ஒரு விஷயத்துல நமக்கு ஆசைகளை ஜாஸ்தி கொடுத்து கல்வி அப்படிங்கிற அந்த பாவத்துல தான் அது போய் உட்காரும். 1 4 இல்ல 9ஆம் பாவத்துல போய் உட்காரும். இப்போ சப்போஸ் 2ஆம் பாவத்துல போய் உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்களேன். 2ஆம் பாவம்ங்கிறது என்னென்ன? குடும்பஸ்தானம் சொல்றோம், தனஸ்தானம் சொல்றோம், வாக்குஸ்தானம் சொல்றோம். சாப்பிட்ற விஷயமும் அந்த 2ஆம் இடம் தான். சுவை அப்படிங்கிறது. இந்த 2ல ராகு இருக்கிறவங்களுக்கு எப்ப பாரு ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு தூண்டுதல் இருக்கும். அதுலேயும் மெயினாக இந்த ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப அதில் நாட்டம் ஜாஸ்தி இருக்கும். சில பேருக்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த வெறி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அந்த தனஸ்தானம் அப்படிங்கிறது சம்பாதிக்கக்கூடிய பாவம் தானே, அர்த்த திரிகோணம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த முப்பிறவியில் அவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டு அது நடக்காமையே அவங்க இறந்து போயிருப்பாங்க. இந்த பிறவியில் அந்த சார்ந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு கண்டிப்பா அதை நோக்கியே இவங்களோட லைஃப் போகும். சில இடங்கள்ல அது நல்லதுன்னு எடுத்துக்கலாம். இப்ப சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கிறது தப்பு கிடையாது. ரொம்ப ஜாஸ்தி ஆகி அது ஒரு பேராசையா ஆகி சீக்கிரமா பணக்காரன் ஆகணும்னு சொல்லி தவறான முறைகள்ல சம்பாதிக்கிறது, வட்டிக்கு விடுறது, இதெல்லாம் கூட எடுத்துக்கலாம். இது எல்லாமே எங்கெல்லாம் பேராசை இருக்கோ அங்கெல்லாம் ராகு இருக்கும்.